ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கழுத்துக்கு எப்படி கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் சைடு எப்படி நம்ம மடித்து அடிக்கலாங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து ஆம்கோல் சைடு வந்து நம்ம அந்த துணியை மடித்து அடிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்ச மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கலாம். இந்த ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து தனியாக தான் கிராஸ் பீஸ் வச்சு அடித்து அது வந்து கெட்ட பக்கத்தில் வச்சு அடித்து நல்ல பக்கம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இது சின்ன ட்ரெஸ் தான் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே இதிலவே மடித்து அடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி அடிச்சுட்டு 2 சைடும் அடிக்கணும். 2 சைடும் அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அந்த சைடு எந்த அளவுக்கு நம்ம மடித்து அடிக்கமோ அதே அளவு தான் இந்த சைடு மடித்து அடிக்கணும். இல்லைனா ஷோல்டர் பெருசும் சிறுசுமாக இருக்கும், இல்லைனா உடம்பு ஜாயின் பண்ணும்போது மேலேயும் கிளையுமா இருக்கும். அதனால் அதை நம்ம கொஞ்சம் கவனித்து தான் அடிக்கணும். அந்த சைடு எந்த அளவுக்கு அடிக்கமோ அதே அளவு தான் இந்த சைடு அடிக்கணும். ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணதுக்கு நமக்கு கையோட அளவு எவ்வளவோ அந்த மாதிரி வச்சு அளந்துக்கிடணும். சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஓரளவு சின்னதாக இருக்கும், இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தை அப்படின்னா கையை கொஞ்சம் பெருசாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே உள்ள ஸ்கர்ட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடுப்பு சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஆம்கோல் சைடில் எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த சைடு நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே அளவு தான் அந்த சைடும் ஜாயின் பண்ணணும். இல்லைனா ஒரு கை பெருசும் ஒரு கை சிறுசுமாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். அதை கவனிச்சுட்டு அந்த சைடு இந்த சைடு ஒரே அளவு வச்சுக்கிட்டு மடிச்சடிக்கணும், ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 2 சைடு ஒரே அளவு குறிச்சிக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணணும்ப்பா. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இடுப்பு சுற்றளவு என்ன இருக்கோ அந்த அளவை நம்ம பார்த்துக்கிட்டு, நம்மளுக்கு உயரம் எவ்வளோ தேவையோ பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம ஸ்கர்ட்டு ரெடி பண்ணணும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தையல் வந்து நம்ம வந்து நினைக்கிற மாதிரி ஒரு தொழில் கிடையாதுப்பா, அது ஒரு கலை. நம்ம அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரசித்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்தோமோ அந்த அளவுக்கு அது சூப்பராக அமையும். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.